الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال نبينا صلى الله عليه وسلم سباب المسلم فسوق وقتاله كفر قال الله تعالى واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலகின் ஒப்பற்ற தலைவர் நம் இறைவிட மேலானவர் அகிலம் அனைத்திற்கும் அருளாய் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று வட்டுமாக எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அவனால் நம் மீது விதிக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கிற அமலை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறோம். நம்மை எல்லாம் ஒன்று கொள்ளும் செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அந்த உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், யார் உண்மையில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே உன்னுடைய உபதேசம் பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதன் அடிப்படையில எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஜும்மா என்கிற அமலை வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக பார்த்து கழித்து விடாமல் இங்கே சொல்லப்பட இருக்கிற கருத்துகள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்கிற நல்லதொரு பிரார்த்தனையோடு அமர வேண்டுமாய் அன்பாய் கேட்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மிக இன்றைய ஜும்மா இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடும். இன்றைய தினம் பிறை தென்பட்டது என்று சொன்னால் நாளை ரமலானுடைய நோன்பு ஒன்று. இன்றைய தினம் பிறை தென்படாவிட்டால் ஷாபானை 30 பூர்த்தி செய்து ஞாயிறன்று ரமலான் ஒன்றென்று கணக்கிடப்படும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் ஒரு ரமலானை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ரமலான்களை
கடந்து பார்த்து அந்த பாதையின் வழியாக பயணித்து வந்திருக்கக்கூடிய மக்கள் நாம். ரமலானை குறித்து திருமறை திருக்குர்ஆன் பேசுகிற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற பொழுது, அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் அதை குறித்து பார்க்கிற பொழுது, பேசுகிற பொழுது, சலஃபு சாலிஹீன்கள் ரமலானை வரவேற்கிற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் அந்த ரமலானை பார்த்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் வரவேற்றார்கள். ரமலான் வருகிற பொழுது ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஒரு குதூகலமும் இடம் தெரியாத மகிழ்ச்சியையும் அன்றைய சமுதாயம் தொற்று இன்றைய நாள் வரை அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்திருக்கிற, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிப்பாட்டப்படுவோம், நீதி விசாரணையின் பொழுது நாமும் விசாரிக்கப்படுவோம், யாருடைய நன்மையினுடைய தட்டு கிடைத்து விடுகிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாகவும், யாருடைய நன்மையின் தட்டு கனம் குறைந்து விடுகிறதோ அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாகவும் மாறக்கூடும் என்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்களும் பெண்களும் இந்த மாதம் வருகிற பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. எப்படி திருவிழா கோலம் கொள்ளுகிற பொழுது அந்த நம்பிக்கையுடைய மக்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விடுகிறார்களோ, அது போல மூமின்களின் திருவிழா இந்த ரமலான். நன்மைகளை கொள்ளையடிக்கிற மிக பொருத்தமான மாதம் இந்த ரமலான். அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் பேரன்பும் மன்னிப்பும் ரஹ்மத்தும் பொருந்தி இருக்கிற மிக உன்னதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அன்புக்குரியவர்களே, அதனாலேயே இஸ்லாமிய மார்க்கம் யாரெல்லாம் இந்த ரமலானை வீணடித்து விடுகிறார்களோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், மண்ணை கவ்வட்டும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட அருள் பொருந்திய பாக்கியம் மிக்க இந்த மாதத்தை கூட நீங்கள் வீணடைத்து விட்டதால் உங்களுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறான். இதற்காக அல்லாஹ் தஆலா எனக்கு வாய்ப்பளித்தான், உங்களுக்கு வாய்ப்பளித்தான். கடந்த ரமலானில் இது போல ரமலானை அசட்டையாக பார்த்த, ரமலானை சமூகத்தினுடைய எண்ணற்ற சகோதரர்கள் நம்மோடு இல்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 50 அல்லது 70, 50 அல்லது 70, இதற்கு மத்தியில் தான் என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. இப்படி சொற்பமான ஆயுளை பெற்றிருக்கிற நாம் வாழ்கிற காலத்தில் 40 உறக்கத்தில் மரணித்து விடுகிற செய்திகளை நாள்தோறும் பார்ப்போம். இவரா மரணித்து விட்டார் என்ற மரண செய்தியை கேட்கிற பொழுது கண்கள் கலங்குகிற அளவிற்கு ஆரோக்கியமாக வாழ்கிற மனிதர்கள் கூட திடீரென மரணித்து விடுகிற, திடீரென மரணிக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு ரமலானை வாய்ப்பளித்திருக்கிறார். ரமலானில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்த பட்டியல் ஏதும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தயாராக இருக்கிறதா? என்ன ஏற்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதற்கான முயற்சி என்ன? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தோமா? சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிற பொழுது ரமலானை அவர்கள் கடந்து விட்டால் ரமலானில் அவர்கள் செய்த அமலை குறித்து அல்லாஹ்விடத்தில் 6 மாத காலம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம். இறைவா, இறைவா, நாங்கள் செய்த நன்மைகளை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்து விடு இறைவா. ஈமானோடு உடல் ஆரோக்கியத்தோடு அனைத்து விதமான வளங்களோடு ரமலானை அடைவதற்கு இறைவா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கண்ணீர் விட்டு மன்றாடிய சஹாபாக்கள் இன்னும் சில தினங்களே அல்லது ஒரு இரவை கடந்து விட்டால் நாம் ஒரு முறை நம்முடைய ஈமானை மறுபரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வினுடையார்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடைவதற்கு முன்னால் ஷாபானை அடைந்து விட்டால், ஷாபானில் பகுதியை கடந்து விட்டால், ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே நீர் பாய்ச்சுவதற்காக எப்படி என்னுடைய உங்களுடைய பார்வை என்ன? நாம் கடந்து விட்டு ரமலானை போலவே இந்த ரமலானையும் நாம் கழிக்க போகிறோமா? இந்த ரமலானை முழுமையாக அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பளிப்பானா? ரமலானை நம்மால் அடைந்து விடுவோம் என்கிற உறுதியான வாக்குறுதியை யாராலும் சொல்ல முடியுமா? ரமலானின் பகுதியை, ரமலானின் முழுமையை, லைலத்துல் கதரை நம்மால் அடைந்து விட முடியுமா? ஏதேனும் நம்மிடத்திலே நம்பிக்கைக்கான வாக்குறுதி இருக்கிறதா? என்ன மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். கருணை மிக்க ரப்பு அழைக்கிறான். திருமறை குர்ஆன் ஏகமாக அழைக்கிறான். கருணை மிக்க இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அழைத்து சொல்லுகிறான். அல்லாஹ்விடியார்களே, அழைத்து சொல்லுகிறான், என் பக்கம் வாருங்கள். சாரிஊ இலா மக்ஃபிரத்தும், என்னுடைய மன்னிப்பின் பக்கம், என்னுடைய கருணையின் பக்கம். என்னுடைய அடியார்களே, உனக்கு நான் வழங்கி இருக்கிற ஆயுட்காலத்தில் வந்துவிடு. அல்லாஹ் அழைக்கிறானே, இந்த அழைப்பு என்னுடைய உங்களுடைய காதுகளில் செவிகளில் விழவில்லையா? அல்லாஹ் தஆலா அதே நிலையில் என்னுடைய உங்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டால், அல்லாஹ்விடியார்களை சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு ரமலானை அல்லாஹ் தஆலா நமக்கு பரிசளித்திருக்கிறான். பூரண ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை கிடைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும். ரமலான் பாக்கியம் மிக்கது. அதனாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான், ஒவ்வொரு ரமலானுடைய இரவுகள் வந்து விடுகிற பொழுதும், ஒவ்வொரு ஷஹருடைய நேரத்திலும் சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், அல்லாஹ் தஆலா ரமலானை எப்படி சிறப்பித்து வைத்திருக்கிறான் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிற ஷைத்தான்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா விளங்கிடுகிறான். கருணை மிக்க இறைவன் எதற்கு? என்னுடைய அடியான் இந்த மாதத்தை அடைய வேண்டும், ஷைத்தானுடைய குழப்பங்களுக்கு அப்பாற்பட்டு, தீங்குகளுக்கு அப்பாற்பட்டு அவன் நன்மையின் பக்கம், அமல்களின் பக்கம் விரைய வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மரதத்துல் ஜின், ஷைத்தான்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் தஆலா விளங்கிடுகிறான். வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப், ஒவ்வொரு வாசல்களும் நிரந்தரமாக ரமலான் முடிகிற வரை நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَفُتِحَتْ أَبْوَابُ الْجَنَّةِ فَلَمْ يُغْلَقْ مِنْهَا بَابٌ, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வேறு எந்த மாதத்திற்கும் சொல்லப்படாத சிறப்பு அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை படைத்து 12 மாதங்களாக பிரித்தான். அந்த 12 மாதங்களில் எந்த மாதங்களுக்கும் சொல்லப்படாத சிறப்புகள் சைத்தானுக்கு விளங்கப்படுகிறது, ஜின்களுக்கு விளங்கப்படுகிறது. நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து விடப்படுகிறது. இதற்கு வஸாரிஉ இலா மக்ஃபிரா, என்னுடைய அடியார்கள் என்னை ஈமான் கொண்ட மக்களுக்கான திருவிழா வந்து விட்டது. அவர்கள் நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும், நன்மையை சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அழைப்பவரில் ஒருவர் அழைப்பார். ஒவ்வொரு ரமலானுடைய இரவுகளிலும் ஷஹருடைய நேரத்திலும் அழைப்பார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வயுனாதி வயுனாதி யா முனாதி, வானவர்கள் அழைப்பார்கள், நன்மையை ஏவக்கூடியவர்கள் அழைப்பார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், யா பாகியல் கைர்,
நன்மை செய்யக்கூடியவனே, உடைய நன்மையை கொஞ்சம் அதிகரித்துக் கொள். நீ நன்மை செய்பவனா? புறலான தொழுகைகளை மாத்திரம் தொழக்கூடியவனா? சுன்னத்துகளில் கவனம் இல்லையா? இதோ சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே, திக்ருகளிலே, திருமறை குர்ஆனுடைய திலாவத்துகளிலே, தான தர்மங்களிலே உடைய கரத்தை, உடைய சிந்தனையை, உடைய நேரத்தை நீ அதிகப்படுத்திக் கொள் சொல்லுகிறார். யுனாதி முனாதி யா பாகில் கைர் அக்பில், அதிகப்படுத்தி நன்மையின் பக்கம் விரைந்து வா. நாளை நாம் அடைய இருக்கிற ரமலானுக்கு நம்முடைய உள்ளத்தில் இப்படியான ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. நன்மையின் பக்கம் விரைந்து வா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் காலம் மிக குறைவு. விரைந்து வா, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தீமைகளை செய்யக்கூடியவரே, தீமையின் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை, கரத்தை வைத்திருப்பவரே, அக்ஸிர், கொஞ்சம் நிறுத்து. அநியாயம் செய்யக்கூடியவனே, அக்கிரமங்களில் ஈடுபடக்கூடியவனே, போதை வஸ்துக்களிலே ஈடுபடக்கூடியவனே, பள்ளியிலே இருந்து ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று பாங்கோசை கொடுத்தும் செவி சாய்த்து கேட்டு அதற்கு பதில் சொல்லாதவனுடைய அடியானே, வா, எல்லாத்தையும் விட்டு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் எது என்று உனக்கு தெரியாதப்பா. என்ன மமதியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? என்ன நினைப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உமக்கான வாக்குறுதி இருக்கிறதா? ஒரு நூற்றாண்டு காலம் அல்லது 2 நூற்றாண்டு காலம் நீ வாழ்ந்து விடுவாய் என்கிற வாக்குறுதி இருக்கிறதா? இல்லையே. என்ன மிதப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? தீமைகளை செய்யக்கூடியவனே, கொஞ்சம் நிறுத்து. அக்ஷர், நிறுத்தி கொஞ்சம். இதோ வந்துவிட்டது. உன்னை அல்லாஹ்வுடைய கருணையால் பொருந்திக் கொள்ளக்கூடிய கண்ணியமும் வளமும் அருளும் மிக்க ஒரு மாதம் உம்மிடத்திலே வந்துவிட்டதப்பா. இப்பொழுதாவது நீ அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் வா. அக்கிரமங்களை நிறுத்து. மதுபானமா, சூதாட்டமா, தொழுகையை விடுவதா, அனாச்சாரமா, எல்லாத்தையும் நிறுத்திருப்பா. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அழைக்கக்கூடியவர் இதோ அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம எத்துணை பேர் எந்த மார்க்கமும், எந்த இசமும், எந்த கொள்கையும் தீமையின் பக்கம் விரைந்து கொண்டிருப்பவனை கருணையோடு அழைப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். கருணை மிக்க ரஹ்மான் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் தீமையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழைக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ, தீமைகளை செய்து கொண்டிருக்கிற, தங்களுக்கு தாங்களே தீமைகளை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அடியார்களே, வாங்க, வாருங்கள், என்னுடைய கருணையின் பக்கம் வாருங்கள். அல்லாஹு தஆலா திருமறை திருக்குர்ஆனில் அழைக்கிறானே, என்னுடைய கருணையின் பக்கம், என்னுடைய மன்னிப்பின் பக்கம் வாங்க. என்னுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபொழுதும் தப்பெண்ணம் வைத்து விடாதீர்கள். அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? மதுபானம் இல்லாமல் என்னுடைய நாட்கள் கழிந்ததில்லையே, என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா? தவறான வருமானத்திலேயே என்னுடைய நாட்களை கழித்து விட்டேனே, என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் பக்கமே நான் வந்ததில்லையே, என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா? தவறுகளில், ஆபாசங்களில், அருவருப்புகளிலேயே என்னுடைய நாட்களை, நேரங்களை கழித்து விட்டேனே, என்னையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானா என்கிற சந்தேகம் வேண்டாம். அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் ரஹ்மான், அவன் ரஹீம், உங்களை மன்னிப்பதற்காக காத்திருக்கிறான், அழைக்கிறான். வாங்க. நன்மைகளில் திளைத்துக் கொண்டிருப்பவர்களை அழைக்கவில்லை. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ, தீமைகளை செய்து கொண்டிருப்பவர்களே கொஞ்சம் வாங்க, என் பக்கம் வாருங்கள், என்னுடைய மன்னிப்பின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கக்கூடிய மாதம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் அல்லாஹ்வுடைய அருளும் கண்ணியமும் பொருந்தி நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த மாதம். இந்த மாதத்திற்கான ஏற்பாடு என்ன? சடங்காக, சம்பிரதாயமாக கழிக்க போகிறோமா? சமுதாயத்திற்காக அந்த நாட்களை நாம் கழிக்க போகிறோமா?
ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் மாத்திரம் பள்ளியோடு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அடையாளப்படுத்தி விட்டு செல்ல போகிறோமா? சமுதாயத்திற்காகவா ரமலான்? பிறர் பார்க்கவா ரமலானுடைய நல்லவர்கள்? நாளை மறுமை நாளில் என்னுடைய உங்களுடைய மீசானுடைய திராசினுடைய இடையை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் அல்லவா இந்த ரமலானுடைய அமல்கள்? இதை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை போல் கை செய்தப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது அன்புக்குரியவர்களே. அப்படித்தான் சஹாபாக்கள் இந்த மாதத்தை பார்த்தார்கள், போட்டி ஓட்டுக் கொண்டு அமல் செய்தார்கள். நம்மள்ட்ட ஒரு நினைப்பு இருக்கு, ஐங்காலம் தொழுது விட்டால், கொஞ்சம் ஈமான் நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விட்டால் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மக்களை போல் நமக்கு நாமே எண்ணிக்கொள்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், என்றைக்கும் அவர்கள் அந்த சிந்தனையில் வாழ்ந்ததே இல்லை. அமல்களில் அவர்கள் திருப்தி கொண்டதே இல்லை. அவர்கள் செய்து முடித்த அமலை கொண்டு சொர்க்கம் சென்று விடுவோம் என்கிற திருப்தி அவர்கள் எப்பவுமே வந்ததில்லை. அதனாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க காரியதரிசி ஒரு நபித்தோட அல்லாஹ்வின் தூதர் வச்சிருந்தாங்க. முனாஃபிக்குகளுடைய பட்டியலை அவரிடத்திலே இருந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய மறைவுக்கு பின்னால் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போறாங்க. தோழரே, அல்லாஹ்வின் தூதரும் இடத்திலே மதீனாவிலே வாழக்கூடிய முனாஃபிக்குகளுடைய பட்டியலை ஒப்படைத்திருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். யார் சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டவர்? அவர் ஒரு பகுதியிலே வந்தால் ஷைத்தான் அந்த பகுதியை தவிர்த்து விட்டு மற்ற பகுதிக்கு ஓடி செல்லுகிற அளவிற்கு உமரே உம்முடைய நாவிலே இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா? பார்த்து சொல்லுங்கள். நம்முடைய ஈமான் அவருடைய ஈமான் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு வருடத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வாரத்தில் முறையாக நாம் தொழுதிருக்கிறோமா? ஒரு நாள் கூட சுபஹுடைய தொழுகையை தவறவிடாமல் சரியாக இமாம் ஜமாத்தோடு நம்மால் தொழ முடிந்திருக்கிறதா? மரண தருவாயிலே படுத்திருக்கிற, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட சுபஹுடைய தொழுகையை நான் இன்னும் தொழவில்லை என்று கவலைப்பட்டவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் கேட்கிறார், முனாஃபிக்கீன்களுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா? அவர்கள் திருப்தி கொண்டதே இல்லை. நம்முடைய அமல்களில் தொய்வு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாம் சில அமல்களை செய்து முடித்தால் நாம் நினைத்துக் கொள்கிறோம் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்றைக்கும் அந்த சிந்தனை வந்ததே இல்லை. என்றைக்கும் அவர்கள் அப்படி பார்த்ததே இல்லை. அல்லாஹ் தஆலா இதற்காக என்னை குற்றப்படுத்தி விட்டால், இதற்காக நாளை மறுமை நாளில் என்னை பிடித்து விட்டால் நான் எப்படி அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்வது, எப்படி மன்றாடுவது என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அமல்களை அலங்கரித்தார்கள், அழகுபடுத்தினார்கள். இன்றைக்கு நாம் அலட்சியப்படுத்துவதற்கான காரணம் அதுதான். முதல் பத்திலே இருக்கிற வீரியம் இரண்டாவது பத்திலே நமக்கு இருப்பதில்லை. இரண்டாவது பத்திலே இருக்கிற வீரியம் மூன்றாவது பத்திலே இருப்பதில்லை. அடிப்படை காரணம், இந்த நன்மைகளை குறித்தான தெளிவு நம்மிடத்திலே இல்லை. 10ஓட 1 இதுவும் 1, 10ஓட 11 இதுவும் 1. அதுபோல ரமலானையும் மற்ற நாட்களை போலவே பார்க்கிற மனோபாவம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்தை பீடித்துக் கொண்டிருக்கிறது. ரமலானுக்கான முக்கியத்துவம் எல்லாம் குறைக்கப்பட்டு கொண்டாட்டங்கள் பெருகி வருகிறது. ரமலான் என்று சொன்னால் அமலுக்கான மாதம் அது. அதில் கிடைக்கிற ஒவ்வொரு மணித்தியாலமும் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டது. நீங்கள் திருமறை குர்ஆன் ஓதலாம், திக்ர்களிலே இருக்கலாம், தான தர்மங்களிலே இருக்கலாம், நஃபிலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளிலே கழிக்கலாம். அல்லாஹ் தஆலா நானே வணங்குவேன் கூலி என்று சொல்லுகிறான். மற்ற மற்ற அமல்களுக்கெல்லாம் அந்த நன்மைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா கூலி வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு, நோன்பு என்னுடையது, நோன்பு என்னுடையது, அதற்கு நானே உங்களுக்கு கூலி வழங்குவேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நானே கூலி வழங்குவேன். யார்? அகிலத்தின் அதிபதி, நம்மை படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவன்,
மாலிக் யௌமித்தீன். அற்ப துளியிலே இருந்து வெளிப்பட்ட என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நேரடியாக நாம் செய்து முடிக்கிற ரமலானுடைய நோன்புக்கு கூலி வழங்குவேன் என்று சொல்லுகிறானே, மெய்சில் இருக்க வேண்டாமா? படைத்தவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் வேற என்ன வேண்டும்? அவனுடைய பொருத்தத்திற்குத்தானே நம்முடைய ஓட்டம். அவனே கூலி வழங்குவேன் என்று சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய நோன்பை நாம் சர்வ சாதாரணமாக கழிப்பாக கேளிக்கையாக தூங்கி கழிக்கிற மக்கள் நம்ம எத்தனை பேர்? ரமலானுடைய நாள் முழுக்க தூங்கி கழிக்கிற, இரவு நேரங்களில் விளையாட்டுகளில் கழிக்கிற இளைஞர்கள், மொபைல் போன்களிலே கழிக்கிற இளைஞர்கள், தெருக்களிலே அமர்ந்து கொண்டு வீணான நாயங்களை பேசுகிற இளைஞர்கள். இந்த மாதத்தில் தான் அதிகமான ஃபித்னாக்கள் வரும், அதிகமான சந்தேகங்கள் வரும். மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்கிறோம் என்கிற பெயரில் விவாதங்கள், தேவையில்லாத விவாதம். தராவியாவை முடிச்சா ஒரு டீயை குடிச்சிட்டு ஆரம்பிச்சோன்னு சொன்னா சகருடைய நேரம் வரை நமக்கு பொருத்தமில்லாத அல்லது நமக்கு ஞானம் இல்லாத, நாம் பின்பற்றாத, செயல்படுத்தாத நம்மளை குறித்து பேசிக் கொண்டிருப்போம், வாழ்த்து கொண்டிருப்போம். உறங்க சென்றால் அங்கே ஃபஜ்ர் முடிஞ்சு, ஃபஜ்ர் முடிஞ்சது. இதுதான் ரமலானுடைய பேணுதலா? இதைத்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களா? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினடியார்களே. நாம் ரமலானை கேளிக்கையாக கொண்டாட்டங்களாக கழித்து விடக்கூடாது. இன்றைக்கு கொண்டாட்ட மனப்பான்மை சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது. எதை எடுத்தாலும் கொண்டாடணும், செழிப்பா செலிபிரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் செலிபிரேஷன். இஃப்தார் என்கிற பெயரிலே அதில் உங்களுடைய அமல் வீணடிக்கப்படுகிறது. மக்ரிபுடைய ஜமாஅத்தை நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு, அந்த அமைப்பு, இந்த அமைப்பு, இந்த இயக்கம், அந்த இயக்கம். அது ஒரு நன்மைக்காக சொல்லப்பட்ட செய்தி என்பதற்குரியவர்களே, கொண்டாட்டத்திற்காக அல்ல. ஒன்று இரண்டு பேரித்தம்பரங்களை கொண்டு சஹரை செய்துவிட்டு இஃப்தாரையும் முடித்தார்கள் நபித்தோழர்கள் என்கிற வரலாறுகளை பார்க்கிறோமே. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் சில பேரித்தங்கனிகளை கொண்டு வந்து நோன்பு திறப்பதற்காக வைக்கப்பட்ட பொழுது அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் மறைந்து போனார்களே, நபித்தோழர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நேரத்திலே இருந்தார்களே, அந்த நபித்தோழர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவர் ஏன் அழுதால் தெரியுமா? அல்லாஹு தஆலா மறுமையிலே எங்களுக்கு தர இருக்கிற நன்மைகளை எல்லாம் இங்கேயே கொடுத்து முடிச்சிடுவானோ என்று கவலைப்பட்டு அழுதார்கள். ரெண்டு பேரிச்சம்பழத்துக்கு, ரெண்டு பேரிச்சம்பழத்துக்கு. அப்படித்தான் நம்முடைய இஃப்தார்கள் இருக்கிறதா? நம்முடைய அமல்களை நம்முடைய இஃப்தார்கள் பாழ்படுத்துவதில்லையா? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. நான் அடையவிருக்கும் ரமலான், நீங்கள் அடைய இருக்கும் ரமலான் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற பெருமதி இல்லாத பரிசு. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானை நாம் கடப்போமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் மரண தருவாயிலே இருக்கிற பொழுது அவன் இரண்டு உலகத்தையும் பார்ப்பான், ரெண்டு உலகத்தையும் பார்ப்பான். சக்கராத்துடைய கால, சக்கராத்தினுடைய நேரத்தில் தன்னுடைய மனைவி, தான் பெற்றெடுத்த குழந்தை, அவருடைய குடும்பம், உறவுகள், சொத்துக்கள் அனைத்தும் அவனை சூழ வெறித்து பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் படுத்துக்கொண்டு அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் வானவர்களையும் பார்ப்பான். வானவர்கள் வருவார்கள், அவர்களையும் பார்ப்பான். ஒரே நேரத்தில் இரண்டு உலகத்தினுடைய காட்சிகளை பார்க்கிற அந்த மனிதனுடைய நிலையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹுவும் சந்திக்க விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். சக்கராத்துடைய நேரத்தில், உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இடையிலே உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நேரத்தில்
மனைவி மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து அழுது கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இன்னும் சிறிது காலம் இவர்களோடு, என்னுடைய சொத்துக்களோடு, என்னுடைய பிள்ளைகளோடு நான் கழிக்க வேண்டும் என்கிற சிந்தனை எந்த அடியானுக்கு வரவில்லையோ, இறைவா உன்னுடைய பொருத்தத்தை நான் நாடுகிறேன், உன்னிடத்திலே மீள்வதை நான் விரும்புகிறேன் என்று எந்த மூமினுடைய உள்ளம் பேசுகிறதோ அந்த மூமினை அல்லாஹ் தஆலா அவனும் சந்திக்க விரும்புகிறான். நபிமொழி. சக்கராத்துடைய நேரத்தை நாம் அடைந்து விட்டால், இந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி விட்டால், அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே மீள்வதற்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நன்மையின் பொக்கிஷங்கள் என்ன இருக்கு? எதை முன்னேற்பாடாக சேர்த்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே திருப்தியோடு மீள்வதற்கு நாம் செய்து வைத்திருக்கிற முன்னேற்பாடாக எடுத்து வைத்திருக்கிற அமல்கள் தான் என்ன அன்புக்குரியவர்களே? என்ன வச்சிருக்கோம்? என்ன நம்பிக்கையில வாழ்கிறோம்? அலட்சிய போக்கோடு என்ன நம்பிக்கையில் வாழ்கிறோம்? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். கண்ணியமும் மகத்துவம் இரக்கமும் கொண்ட உம்முடைய இறைவனை விட்டு உம்மை திருப்பியது எதப்பா? இறைவனை விட்டு ஏன் நீ திரும்பி விட்டாய்? இன்ன பத்ஸ ரப்பிக்க லஸதீத். ஒரு நாள் இறைவனுடைய புடியும் இடத்திலே வரும். வந்தால் அது மிக கடுமையாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும். உம்மை நாம் வீணுக்காக விளையாட்டிற்காக படைத்திருக்கிறோம் என்று நீ நினைத்துக் கொண்டாயா? திருமலை திருக்குறான் நம்மை பார்த்து கேட்கிறது. என்ன வீணுக்கா படைச்சிருக்க நினைச்சியா? விளையாட்டிற்காகவா? நம்மிடத்திலே வருகிற பொழுது எதை நீ முற்படுத்தி வைத்திருக்கிறாய், எதை கொண்டு வருவாய் என்கிற கணக்கை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் என்ன வச்சிருக்கோம்? 50 ஆண்டு காலத்தை அல்லாஹ்வுடைய அருளால் உடல் ஆரோக்கியத்தோடு ஈமானோடு நல்ல சுகத்தோடு அல்லாஹ் தஆலா நமக்கு தரவில்லையா? எத்துணை ரமலானை நாம் சந்தித்திருப்போம். எத்துணை ரமலானை அல்லாஹ் தஆலா பாக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோடு நமக்கு கொடுத்திருக்கிறார். ரமலானை நாம் எப்படி கடந்திருக்கிறோம்? எப்படி கடந்திருக்கிறோம்? கடந்த ரமலானை நீங்கள் ஒப்பிட்டீர்களா? எத்துணை நாள் முறையாக ஒரு நேரம் கூட தவறாமல் நாம் இமாம் ஜமாத்தோடு தொழுதோம்? எத்துணை நாள் தராவீஹிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டோம்? எத்துணை நாம் திருமலை திருக்குறானை திறந்து படித்தோம்? நாம் படிக்க தெரியாதவர்கள் படிப்பதற்கு முயற்சித்தோம். என்ன செஞ்சிருக்கோம்? என்ன நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சென்று போன சமுதாயத்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்களின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன கடமையாக்கப்பட்டது? நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? வீணுக்காகவா? ஒரு மாசம் செலிப்ரேஷன் பண்றக்கா? எதற்காக கடமைப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை அச்சமிக்கவர்களாக முதல் நாள் ரமலானில் நீங்கள் காலெடுத்து வைத்து 29 நீங்கள் கடத்து முடிக்கிற பொழுது ஷாபானில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ரமலான் முடிக்கிற பொழுது இருக்கக்கூடாது. ஷாபான்ல வீணா விளையாட்டா ரமலானை அலட்சிய போக்கோடு கடந்த வருடம் எப்படி நீங்கள் பார்த்து கழித்து முடித்தீர்களோ அது போல இந்த ரமலான் நீங்க கழித்து விடக்கூடாது. ரமலானை கடந்து வருகிற நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ரமலான் அப்படிப்பட்டதொரு தாக்கத்தை, மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தும். எப்ப ஏற்படுத்தும்? ரமலானில் நாம் முழுமையாக அமல் செய்கிற பொழுது, பூரண நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வை நாம் வழிபடுகிற போது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் ரமலானுடைய இரவுகளில் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்பு பாருங்க. லட்சங்களை கொடுத்து கோடிகளை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுடைய கரைகளை மன்னிக்கும்படி நாம் மன்றாடி விட முடியுமா? அன்புக்குரியவர்களே,
பணத்தை கொடுத்து செல்வாக்கை கொடுத்து மக்கள் படையை கொண்டு நம்முடைய பாவங்களை நாம் கழுவிவிட முடியுமா? அல்லாஹு தஆலா வாய்ப்பளிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இரவு நேரத்தில் நீங்கள் தராவிகளே தஹஜ்ஜத்திலே நின்று வணங்கு. எப்படி வணங்கணும்? நம்பிக்கையோடு வணங்கு, நன்மையை எதிர்பார்த்து வணங்கு. அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், அவனே கூலி தருவான். நம்பிக்கை ஈமானோடு நீங்கள் வணங்குகிற பொழுது உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற மாதம் இந்த மாதம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இந்த நாளில் தான் அதிகமான மக்கள் நரக விடுதலை கொடுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை அளிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மாதத்தை சந்திக்கிற அடைகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இரவு நேரங்களிலே நின்று வணங்குங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சபதம் எடுங்க, ஒரு முடிவு எடுங்க. எக்காரணத்தை கொண்டும் 11 மாதங்களை நான் கழித்து விட்டேன், கடந்து விட்டேன். அல்லாஹு தஆலா இந்த ஆண்டையே எனக்கு இறுதி ஆண்டாக வைத்திருந்தால் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா ஆயுளை நீட்டித்து தரட்டும். இறுதியா வச்சிருந்தா இந்த ரமலான் முழுக்க நான் ஒரு நாளை கூட தவற விடாமல் இரவு நேரங்களில் நின்று வணங்குவேன். ஓதப்படுகிற திருமறை குர்ஆனுடைய திலாவத்தை நான் ரசித்து மயங்கி அதை காது கொடுத்து கேட்பேன். இறைவா, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, அப்படி ஒரு தூய்மையான எண்ணத்தை கொடு, நேர்வழியை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, கால நேரத்தில் அவகாசத்தை கொடு. லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க. ரமலான் வருவதற்கு முன்னாலே கேளுங்க. நாம் மண்ணிலே சாய்கிற வரை நமக்கான வேலைகள் என்றைக்கும் நிற்காது. வேலைக்காக காரணம் சொன்னால் அதையே அல்லாஹு தஆலா நமக்கான தோல்விக்கான காரணமாக மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் ஒரு அடி எடுத்து வைக்கிற பொழுது அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் நமக்கு இலகுவாக்கி தருகிறான். நின்று வணங்கி பாருங்கள். இரவு நேரங்களிலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே திருமறை குர்ஆன் திலாவத்தை செய்து தொழுவிக்கப்படுகிற அந்த சபைகளில் நின்று தொழுது பாருங்கள். ரமலான் முழுக்க நான் தொழுவேன் என்று ஒரு முடிவெடுத்து நின்று தொழுது பாருங்கள். நமக்கான வாழ்க்கையின் மாற்றம் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஈமான் இறையச்சம் பொருந்தியதாக அல்லாஹ் தஆலா நமக்கு மாற்றி காட்டுவான் என்று சொன்னால், அப்படிப்பட்டது ஒரு பக்குவத்தை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நம்மில் குடும்பத்தார் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டுமாய் ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் அல்லாஹ்வியர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு ரமலானை நமக்கு பரிசீலித்திருக்கிறான். ரமலானில் சொல்லப்பட்ட அனைத்து சிறப்புகளுக்குமான அடிப்படை காரணம் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று திருமறை திருக்குர்ஆன் பேசுகிறது. ஏன் ரமலானுக்கு இவ்வளவு சிறப்புகள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் திருமறை திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். அடிப்படை காரணமே ரமலானுக்கான சிறப்பு திருமறையை கொண்டு ரமலானை சிறப்பிப்பதுதான். அப்ப நாம் திருமறை குர்ஆனோடு நம்முடைய நேரங்களை கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு நாளில் ஒரு ஜுசு, குறைந்தது 2 பக்கங்களையாவது நாள்தோறும் தினமும் என்ன வேலைகள் இருந்தாலும் திருமறை குர்ஆனை புரட்டாமல் நம்முடைய ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து விடக்கூடாது. அது கை சேதமுடைய நாளாக நாம் பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். ஒரு நாளில் ஒரு திருமறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடுக்குகிற பழக்கமுடையவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தடை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தடை செய்தார்கள். வேணாம், 3 நாளில் நீங்கள் ஒரு குர்ஆனை முழுமைப்படுத்துங்கள். நம்ம ஒரு பேப்பரை, ஒரு பக்கத்தை, ஒரு சூறாக, ஒரு ஆயனை ஓதி முடிக்க வேண்டாமா? திருமறை குர்ஆன் நமக்கானது இல்லையா? நமக்கான நேர் வழிகாட்டி இல்லையா? நமக்கான அருள் இல்லையா? அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து கொடுக்கப்பட்ட நிஅமத் இல்லையா?
அதை நாம் படிக்க வேண்டாமா? நாளை மறுமை நாளில் திருமறை குர்ஆன் நமக்காக ஷஃபாஅத், நமக்காக பரிந்துரை செய்யாதா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, திருமறை குர்ஆனும் நீங்கள் நோக்கிற நோன்பும் நாளை மறுமை நாளில் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் சாட்சியம் சொல்லும் என்று சொன்னார்களே. அந்த திருமறை குர்ஆனை நாம் படிக்க வேண்டாம் அன்புக்குரியவர்களே? ஓத தெரிந்தவர்கள் நாள்தோறும் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். யார் திருமறை குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். யார் திருமறை குர்ஆனை ஓத தெரியாமல் திக்கி திக்கி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 20 நன்மை என்று சொன்னார்கள். தடுமாற்றத்தோடு ஓதுபவர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க ரமலானில் அதிகமாக திருமறை திருக்குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக நம்மில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.